வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். சும்மா அன்னதானத்தை பத்தியே வீடியோ போடுறானேன்ட்டு ரொம்ப கடுப்பா வேண்டாம். உண்மைய சொல்றேன், நான் அனுபவிச்சதை சொல்றேன். நான் இன்னைக்கு ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஜீவகாருண்யம் தான். பசி போக்குறது, உடலில் உள்ள பிணி போக்குறது, மனசுல உள்ள பிரச்சனையை போக்குறது. இந்த மூன்றுமே செய்யறேன். திருவண்ணாமலையில 10 வருஷமா செய்யறேன். இது உங்களுக்கும் போய் சேரணும்னு தான் தொடர்ந்து போடுறேனே தவிர உங்களை கடுப்பேத்துறதுக்கோ உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கோ இதை நான் போடல. உண்மையான விஷயம் சொல்றேன். நீங்க பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, வாங்க, ஒரு 6 மாசம் வாங்க, எங்க கூட இருங்க. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. காய்கறி கழுவி கட் பண்ணலாம், பாத்திரம் துலக்கலாம், சமைக்கலாம், சமைச்ச பாத்திரத்தை கழுவலாம், அரிசி கழுவலாம், மாவரைக்கலாம், கூழ் காய்ச்சலாம், கூழ் காய்ச்சறதுக்கு உண்டான மாவை கரைக்கலாம், வீட்டை நம்ம இருக்கிற இடத்த பெருக்கி சுத்தமத்தமாக வச்சுக்கலாம். அனைவருக்கும் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. சேவைக்கு போகிறவங்க 10 பேர், சேவை செய்கிறவங்க 10 பேர், ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேருக்கு சமைக்கலாம். கெஸ்ட் யாருன்னா வந்தாங்களா அவங்களுக்கு சமைக்கலாம். இது போல் ஏதோ ஒரு விஷயம் சேவையா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிராயுத பாணியாக அவனே கதி என்று நம்பி சரணாகதி தன்மையில் நீங்கள் சேவை செய்தீர்கள் என்றால் உங்களை நீங்களே மாற்றி பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை உண்மையிலே மாறி இருக்கும். உண்மை சொல்றேன், நான் போய் சொல்ல. உங்க வாழ்க்கை உண்மையிலேயே மாறி இருக்கும். வேற லெவல்ல மாறி இருக்கும். சாதாரணமா கூட கிடையாது, வேற லெவல்ல மாறி இருக்கும். அற்புதமான மாற்றத்தெல்லாம் பார்ப்பீங்க நீங்க. அன்னதானம் செய்ய செய்ய வள்ளல் பெருமானார் கூற்றின்படி கிரகதோஷம் நேராது, தற்செயலான விபத்து நேராது. யாராருக்கெல்லாம் அடிக்கடி விபத்து நடக்கிறதோ, யார் வீட்டிலெல்லாம் அடிக்கடி சண்டை நடக்கிறதோ, யார் வீட்டிலெல்லாம் தொடர்ந்து உடல் நோயால் அவசப்படுறாங்களோ, யார் வீட்டிலெல்லாம் வழி போடுறாங்களோ, இவங்க எல்லாருக்குமானது தான் இந்த வீடியோ. உண்மை. இவை எல்லாம் நமக்கு பிடிச்ச கெட்டதுகள், நெகட்டிவ்கள். இதை அனைத்தும் போக்கணும்னா குரு, நம்ம காஞ்சி மகா பெரியவா சொல்லுவார் ஒரு வார்த்தை, ரொம்ப கஷ்டப்படுறேன், மடப்பள்ளிக்கு வா. ரொம்ப கஷ்டப்படுறியா நீ, மடப்பள்ளிக்கு வா. காய்கறி நறுக்கு, பாத்திரங்களை கழுவு, அதை கொண்டு போய் சமைச்சு 4 பேருக்கு கொடு, எல்லாம் சரியா போயிடும் போ. ஒரு ஒரு பையனுக்கு வேர்வை துவாரம் வழியா ரத்தம் வர ஆரம்பிச்சுச்சான். அவங்க அப்பா அம்மா பையன் 3 பேரையும் கூப்பிட்டு 6 மாசம் மடப்பள்ளியில வேலை செய்ய போங்கன்னாராம். 6 மாசம் போயிட்டு அந்த பையனுக்கு எல்லாமே சரியா போச்சான். இது மகா பெரிய ஆசீர்வாதம் பண்றதுனால நடக்குது இருக்கட்டும். ஆனா அங்கேயும் ஒரு சூட்சம் இருக்குது பாருங்க. அவர் எங்க வேலை செய்ய விட்டாரு? மடப்பள்ளியில. அதாவது அன்னதானம் செய்யற இடம் தான் மடப்பள்ளி. சமைக்கிற இடத்துக்கு பேர் தான் மடப்பள்ளி. சாமிக்கு சமைக்கிற இடத்துக்கு பேர் தான் மடப்பள்ளின்னு பேர். இப்போ கடவுள் அன்பு, கருணை, தயவு இதுக்கெல்லாம் சொந்தக்காரர். இப்ப கடவுள் மனித ரூபத்தில தான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்காக வாழ கடவுளே இறங்கி வந்த மறு உருவம் தான் மனிதன். ஸோ அப்போ நம்ம யாரு? கடவுள் தானே. ஆனந்தமா தானே இருக்கணும், சந்தோஷமா தானே நம்மளை வச்சுக்கணும். ஆனா வச்சுக்கோமா, எப்ப பாரு என்னப்பா பிரச்சனை? நான் சாமி வண்டி பெட்ரோலே போக மாட்டேங்குது, அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகுது, வீட்டுக்கு போனா ஒரே தொல்லை, ஒரு பக்கம் கடங்காரன் தொல்லை, ஒரு பக்கம் ஃபோன் தொல்லை. இன்னைக்கு இந்த ஃபோன் இருக்க, ஐயோ சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க விடாத தடுக்கிறதே முதல் எது தெரியுமா? செல்போன் தான். மீதி எல்லாம் அப்புறம் தான். எங்கேயோ மூலையில சிவனேன்னு உட்கார்ந்து இருப்பான், ஒரு ஃபோன் ஒன்று வரும், கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு, ஜோலி முடிஞ்சுது.
அவன் ஈஸியா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். உன் லைஃப் அதோட முடிஞ்சுது. எல்லாம் பாருங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. எப்பயாவது சமயம் இருந்தா திருவண்ணாமலைக்கு வாங்க. ஒரு 6 மாசம் இருந்து சேவை பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்கின்னு போங்க. நிச்சயம் சொல்றேன், இந்த 6 மாசம் உங்களுக்காக நீங்களே சேமிச்சு வைக்கிற புண்ணியத்தை எடுத்துன்னு போலாம். உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். ஆமாங்க, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற்றி போடும் இந்த 6 மாசம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். யார் யாரெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் சேவகர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாதுங்க. உண்மைங்க இது. யார் யாரெல்லாம் சேவகர்களாக தியாகிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுஜென்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பிறவா நிலை பெறுவாங்க. 10 வருஷமாவதுங்க நான் இது ஆரம்பிச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் சட்டை கேட்டி காட்டுறேன் பாருங்க. அற்புதமா இருக்கும். பாக்ஸர் மாதிரி இருப்பேன். என்ன காரணம்? எனர்ஜி. 4 பேர் வாழ்த்துறான் இல்லையா, அந்த வாழ்த்தெல்லாம் எங்க வந்து சேரும்? பாக்ஸர் மாதிரி இருக்கும். உடம்பு பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும். என்ன காரணம்? 60 வயசு ஆகுது. இளமையா இருக்கிறேன். என்ன மாதிரி ஓட முடியாது. ராத்திரி பூரா பகல் பூரா உட்காந்து சூப்பு காசுறேன் பௌர்ணமி அன்னைக்கு. குறைஞ்சது 20,000 பேருக்கு சிவதீட்சை கொடுத்தேன். குறைஞ்சது 20,000 பேருக்கு. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 20,000 பேருக்கு சிவதீட்சை கொடுத்தேன். இப்ப எவ்வளவு எனர்ஜி இருக்கணும்? மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல, சாதாரண மனிதன் தான். அதான் சொல்றேனே, இறைவன் கடவுள் மனித ரூபத்தில் தான் வந்து மக்களை காப்பாற்றுவானே தவிர வேற எந்த ரூபத்திலையும் வரமாட்டான். மனிதனுக்கு மட்டும்தான் மனித நேயம் இருக்கும். மிருகங்களுக்கு அது இருக்காது. ஆனா இன்னைக்கு மிருகங்களுக்கு இருக்குது, மனிதனுக்கு குறைஞ்சு போச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாம்பு விஷம் உள்ளது. நீ அதன் வழிக்கு போகாத வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது. அது வழிக்கு நம்ம போனா மட்டும்தான் கொத்துறதுக்கு வருமே தவிர மற்றபடி அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அதை பார்த்தோன்னு அடிச்சு கொள்றது யாரு? மனுஷன் தானே. இப்ப 2 பேர்ல யாருக்கு டேஞ்சரான ஆளு? பாம்பா மனிதனா? அதால இன்னொரு உயிரை கொல்றது வேணாம். நான் ஏதாவது யதார்த்தமா சொல்லிடுறேன், மாமிசம் சாப்பிடாதீங்க, அதுக்கு 1008 கமெண்ட். அசிங்க 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 அசிங்கமா பேசுறானுங்க. எனக்கு என்ன வந்தது? நீ எதையோ சாப்பிட்டு எப்படியோ போ, எனக்கு என்ன வந்தது? எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் நல்லா இருக்கிறேனா? எனக்கு ஆனந்தமா வாழ வழி கிடைச்சிச்சா? அந்த ரூட்டுக்கு ஃபார்முலா கிடைச்சிச்சா? என்ன பண்ணா நல்லா இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கே வந்து 10 பேர் தான் நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்களே தவிர, ஆனா 1000 பேர் நல்லபடியா என்கிட்ட போன்ல பேசினாங்க. அது எனக்கு சந்தோஷம் தானே. இந்த 10 பேர் வந்து அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஐயா, நெல்லுக்கு நீர் பாய்ச்சும் போது புல்லும் தான் வளரும். இத நல்லவனும் தான் கேட்பான், கெட்டவனும் தான் கேட்பான். நல்லவனுக்கு ஆனந்தமா இருக்கும், கெட்டவனுக்கு கேவலமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். அவன் திட்டத்தான் செய்வான். அவனெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்க கூடாது. ஏன் கணக்குல வச்சுக்கணும் சொல்லுங்க? 4 நல்லவங்க பார்த்தாங்கன்னா போதும். இதை பார்த்து, நான் பேசுறத பார்த்து ஒருத்தர் மாற மாட்டாங்களா நல்லது செய்யணும்ட்டு? அந்த திருப்திக்காக தான் போறேனே தவிர யார் மனசும் துன்புறுத்துறதுக்கோ யார் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் இந்த வீடியோ போடல. என்னுடைய சங்கல்பம் என்ன தெரியுமா? நான் யாருடைய உடலுக்கும் யாருடைய மனதுக்கும் யாருடைய உணர்வுக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்குமே என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கயா. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம், மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர். அது ஒரு மாசம் ஃபுல்லா 30,000 பேருக்கு ஆகுது. பௌர்ணமி ஒரு நாள் மட்டும் 50ல இருந்து 60,000 பேருக்கு மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர் இதை தானமா தரும், சிவதீட்சையோடு சேர்த்து. இப்போ ஒரு 90,000 1,00,000 வருதா? அப்போ நான் புண்ணியம் சேர்த்து வச்சுக்கினா இல்லையா? எனக்கு புண்ணியம் போதுமா இல்லையா? நான் நல்லா தானே இருப்பேன். ஒரு 10 பேர் திட்டுறதால நானா கெட்டா போயிட போறேன்? நல்லா இருப்பேன், ஆனந்தமா இருப்பேன். நீங்களும் ஆனந்தமா ஆகணுன்றதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன்.
வேற என்னங்க இருக்குது? எனக்கு எல்லாமே இருக்குது. எப்படி? உடல் ஆரோக்கியம் தான் முதல் சொத்தே. வேற என்ன எனக்கு நான் என்ன சொகுசு கார்ல போனோம், சொகுசு பங்களாலயா படுக்க போறேன்? காலையில 6 மணிக்கு அன்னதான சேவை ஆரம்பிச்சேன்னா, ராத்திரி 11, 12 ஆயிடும் நான் படுக்கிறதுக்கு. படுத்த உடனே போனோம். காலையில எந்திரிப்பேன். மார்க்கெட்டுக்கு போடணுமே, காய்கறி வாங்கிட்டு வரணுமே. அதான் எதிர்பார்ப்பு. இப்போ மக்கள் வந்து நான் செய்ற சேவைய வந்து எதிர்பார்த்து வராங்க. பல பேர் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு வராங்க. சில பேர் பசின்னு வராங்க. சில பேர் வந்து வலின்னு வராங்க. எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல. இங்க போனா இது சரியாயிடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுயா, அது நம்மள எழுப்பிடும். எழுப்பி நம்மள அந்த வேலைய செய்ய வச்சுரும். நன்றி. வாழ்க வளமுடன்.